என்ன பார்க்க போகிறோம்னா ஹெட்டு லேப்பிங்னா என்னன்றதை நம்ம நீங்கள் பார்க்க போகிறோம். பார்த்தீங்களா, இது பூரா வந்து கார்பன். இது வந்து வண்டி வந்து சுற்றி கார்பன் எரிஞ்சு இருக்குது. இது வந்து மேக்ஸிமம் எல்லா மெக்கானிக்கும் பண்ணுறது என்னென்னா எல்லாமே லேத்தில் தான் கொடுப்பாங்க. இது நம்மளே இப்போ தனியாக பண்ண போகிறோம். இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை வந்து லேத்திலே கொடுக்க தேவையில்லை, நம்மளே பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாமே ஓப்பன் பண்ணியாச்சு. வால்வை தனியாக எடுக்க போகிறோம். இந்த இருக்கா வால்வில், இது ஃபுல்லாக உள்ள கார்பன் இருக்குது. இதுதான் வந்து அவுட்லெட் வால்வு. இது இது வெளியே தான் பெட்ரோல் உள்ளே வரும். இங்கனக்குள்ளே ஃபயர் இந்த இருக்குது பிளக்கு. இந்த பிளக்கில் ஃபயரிங் ஆகி அவுட்லெட் வெளியே போகும். இதுதான் கான்செப்ட்டு. வால்வ் இப்போ நம்ம ஹெட்டை க்ளீன் பண்ணியாச்சு. கார்பன் கூட போயிடுச்சு, உங்களுக்கு தெரியும். பழைய இருந்ததும் இப்போ இருக்கிறதும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு, எல்லாம் பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து பழைய புது வால்வில் வந்து கார்பன் எதுவுமே இருக்காது. பழைய வால்வில் பார்த்தீங்கன்னா சுற்றி கார்பன் அடைச்சிருக்கும். இதை வந்து நம்ம அப்படியே மாட்டோமான்னு நீங்கள் கேள்வி கேட்பீங்க. இதை அப்படியே மாட்டலாம். மாட்டினா என்ன ப்ராப்ளம் வரும், இது வந்து அப்படியே மாட்டையில் இது வந்து கரெக்டாக சீட்டிங் ஆகாது. இந்த இடத்துல வந்து சீட்டிங் உள்ளே உட்காராது. அப்போல்லாம் நம்ம என்ன பண்ணணும்னா சீட்டிங் பார்க்கணும். சீட்டிங் பார்க்கையில் கார்பன் அதனது லேப்பிங் பேஸ்ட்டுன்னு சொல்லி பேஸ்ட் இருக்குது. அது வந்து எப்படி இருக்குன்னா கொஞ்சம் நெருன்னு மண் மாதிரி இருக்கும். இந்த பேஸ்ட்டை வந்து நம்ம சுற்றி அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து உள்ளே வச்சு சீட்டிங் பார்க்க போகிறோம். இது சீட்டிங் பார்க்கையில் நீங்கள் என்ன சொல்லுவீங்க, இங்கிட்ட வச்சு என்ன வேணும், மிஷின் வேணும் அப்படின்னு சொல்லுவீங்க. இது நமக்கு எதுவுமே கிடையாது. சிம்பிளாக வந்து நம்மளோட ஓவர்ஃபுல் டீப் இருக்குல்ல, அந்த டீப்பை வந்து நம்ம போட்டு தான் நம்ம சீட்டிங் பார்க்க போகிறோம். இந்த இருக்கிற டீப்பு வந்து சீட்டிங் பார்க்குறோம். உங்களுக்கு தெரியும், ரொம்ப சரன்னு சவுண்டு கேட்குது. அப்போல்லாம் நம்ம என்ன பண்ணணும்னா அப்படி கேட்கையில் இன்னும் நம்ம அந்த இதை அப்ளை பண்ணணும். சீட்டிங் ஆயிடுச்சுன்றது உங்களுக்கு அந்த சவுண்ட்லேயே தெரியும். தெரியுதா, மாறும் சவுண்டு, நைஸாக மாறும். ரஃப்பாக வந்து சவுண்டு கேட்கையில் உங்களுக்கு லைட்டாக அப்படியே நாய்ஸ் கொஞ்சம் மாறும். இது இப்போ நம்ம சீட்டிங் பார்த்துட்டோம். இன்லெட் வால்வை நம்ம சீட்டிங் பார்த்தாச்சு. இது வந்து இது அவுட்லெட் வால்வு, இது இன்லெட் வால்வு. இப்போ வந்து அவுட்லெட் வால்வுக்கும் இன்லெட் வால்வு, இது வந்து சீட்டிங் பார்க்காத வால்வு, இது சீட்டிங் பார்த்த வால்வு. உங்களுக்கு தெரியுதா, சீட்டிங் ஆகிருக்கு தெரியுதா, ஒரே மாதிரி தெரிஞ்சிருக்கும் சீட்டிங் பார்த்ததில். இன்னும் கம்ப்ளைண்ட்லாம் சொல்லுவாங்க, அதனது ஹெட்டில் இருந்து ஸ்மோக் வருது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கு வந்து மெயினான காரணம் பிஸ்டன் தான். இன்னொரு காரணம் யாருக்குமே தெரியாது. இந்த ஆயில் சீல் வந்து சின்ன அந்த ஒரு ஆயில் சீல் இருக்கு பாருங்க, இந்த ஆயில் சீலோட விலை 80 ரூபா தான். ஏன்னா இதுதான் மேலே ஹெட்டில் வந்து ஆயில் வந்து உள்ள பிஸ்டனுக்கு இறங்க விடாமல் ஹெட்டில் இருக்க ஆயில் சீல் வந்து இதுதான் வால்வ் ஆயில் சீலு. இது வந்து இந்த வால் கைடுக்கு மேலே மாட்டணும். இது கம்பல்சரி வந்து வால்வ் மாற்றுறப்ப இந்த ஆயில் சீல் வந்து எப்பயுமே மாற்றுவாங்க. வந்து இன்ஜின் வேலை வந்துருச்சுனாலே அவ்வளோ ஆயில் சீல் நம்ம உட்கார வச்சுட்டு இன்லெட் வால்வு வந்து உள்ளே தள்ளியாச்சு. இதை வந்து கரெக்டாக நம்ம தள்ளணும். ஏன்னா இந்த ஆயில் சீலில் வந்து கேப் இல்லாமல் தள்ளணும், இல்லை ஆயில் சீல் வந்து பிடுங்கிடும். மாட்டி பிரயோஜனால இன்ஜின் வேலை பார்த்தே பிரயோஜனம் கிடையாது. அப்புறம் புகை தள்ள ஆரம்பிச்சிடும். அப்புறம் நெக்ஸ்ட் இந்த ஸ்ப்ரிங்கை போட்டு இந்த வால்வ் லாக்கு, இந்த 2 லாக்கு வச்சு மாட்டி, இதுக்கு தனியாக புல்லர் இருக்குது. இதான் வால்வ் புல்லரு. வந்து நமக்கு இதுக்கு ஏற்றாப்புல நம்ம லூஸ் பண்ணிக்கணும். லூஸ் பண்ணி கரெக்டாக வச்சு அப்படியே நம்ம டைட் லோடு பண்ணி கரெக்டாக கீழே சீட்டிங்கில் உட்காந்துருக்கான்னு பார்த்துட்டு, கீழே இருக்க வாலில் உட்காந்துருக்கான்னு பார்த்துட்டு, இந்த உள்ள 2 அந்த லாக்கு போய் வாலில் உட்காரணும். அப்படி அமுக்கி செக் பண்ணி பார்க்கணும். கரெக்டாக தான் இருக்குது.